இல்ல நம்ம உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டணும்ல, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. நம்ம நேத்து பார்த்ததுல என்னன்னு பார்த்தோம், ரன் பண்ணிட்டு அப்படியே கட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா? நான் பேஸ்ட் பண்ணது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணல அந்த ப்ரோக்ராம் ஓபன் பண்ணுங்க. அதுதான் அதான் ஃபைனலா நீங்க அனுப்பிச்சது இதுதான். ஃப்ரேம் ஹேண்ட்லிங் ஃப்ரேம் ஹேண்ட்லிங் காணோம். ம். இதுதான் அனுப்பிச்சீங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க வேணாம் மோஸ்ட்லி. இதுதான் சார் லாஸ்டா நீங்க அனுப்பிச்சது. இந்த டிரைவர் டாட் இது சிஸ்டு ஃப்ரேம் இருக்குல்ல, ஆமா. அது இங்க எங்க இருக்கு? இங்க இருக்கு sir. ஓகே. தென் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு இதுல? இது பாருங்க ஒரே நிமிஷம் ரன் பண்ணி காட்டுறேன். பிரைமரி இது இருக்குது, இங்க நீங்க ஜம்ப் ஆகுது, இங்க நீங்க ஜம்ப் ஆயிட்டு தட்ஸ் ஆல் கரெக்ட் தானே? ஆக்சுவலி சி, நான் வந்துட்டு அதுல என்ன பர்பஸ்க்கு அங்க உள்ள வந்தேன்னா, இப்ப நீங்க இங்க வரீங்கல்ல, இங்க நம்ம இந்த ஒரு நான் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இப்ப இங்க வரமா வந்துட்டு இந்த கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்றோமா, கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுதா, இந்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும், இந்த கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வியூ வருது. நான் அதுதான் ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே. நான் வந்து அந்த ஐடென்டிட்டி நம்பர் டைப் ஆகும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க ஓகே இதுல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபை நம்பர், செலக்ட் பார் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த செலக்ட வந்துட்டு எடுத்துடணும். இதுதான் வந்து அந்த ஓகே கேன்சல் பார். ஸோ இந்த கேன்சல் ஓகே பாரை வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணிட்டுங்க, சேவ் பண்ணுறேங்க. சேவ் ஓகே பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராப் டவுன் வரும். அடுத்தது வந்துட்டு அந்த ஐடென்டிஃபை நம்பர் வந்துட்டு உங்களுக்கு டைப் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இஃப் யூ ரன் இட் வில் ரன் கரெக்ட்லி. ஓகேவா? ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் த வே யூ வாண்ட் டு டூ. ஓகே. இப்போ நம்ம கோட் என்ன எழுதிருக்கோன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கெட் ஆமா. ஸ்டார்டரை கிளிக் பண்ணிருப்போம். யா. கெட் ஸ்டார்டரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து செட் என்ற இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வரேன். அடுத்தது லிஸ்ட் ஓகே என்ற இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வரேன். இந்த லிஸ்ட்டும் இந்த செட்டும் என்ன பண்ணணும்னா, இங்க ஏன் ஸ்ட்ரிங்னு நான் வைக்கிறேன், இங்க ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். சரிங்களா? இங்க ஸ்ட்ரிங் மட்டும் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இன்டிஜர் வைக்கலாம், ஃப்ளோட் வைக்கலாம். இதெல்லாம் வந்து டேட்டா டைப் உள்ள வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா ஓகே. டைப் பார்த்தோம் பாத்தீங்களா, ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. ம். அதே இங்க மாதிரி இங்க ஸ்ட்ரிங். இங்க இந்த ஸ்ட்ரிங்கை ஓகே. வந்து என்ன ஸ்ட்ரிங்கை மைண்ட் பண்ணுதா, இப்ப வந்து நம்ம ஒரு விண்டோ ஓபன் பண்ணிட்டோம், அது பக்கத்துல இன்னொரு விண்டோ ஓபன் பண்றோம். ஸோ அந்த ரெண்டு விண்டையும் சேர்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ம். ஸோ அந்த ரெண்டு விண்டையும் சேர்த்து ஹேண்டில் பண்றதுனால விண்டோ ஹேண்டில்ஸ்ன்ற ஒரு கமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சிலினியம்ல இருக்குது. ஓகே
இந்த விண்டோ ஹேண்டில்ஸ் மூலியமா தான் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அப்ப ஓகே ஃபர்ஸ்ட் செட்டுனா வந்து யூனிஃபார்மிட்டியே தருது. அதாவது நீங்க வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் தரவே முடியாது. அதனாலதான் செட் யூஸ் பண்றோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம ஃபியூச்சர்ல இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு 1 வீக்ல இருந்து நம்ம ஜாவா படிக்கும் போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றத புரிஞ்சுப்பீங்க. ஓகே சோ ஃபார் இப்ப செட் வச்சு நம்ம இன்டர்ஃபேஸ் வந்துட்டு யூனிக்கா தரணும். அதாவது எதுவுமே டூப்ளிகேட்ஸ் தராம தரதுக்கு தான் செட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஓகே பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க பண்ண எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 2 விண்டோஸ் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விண்டோஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே 3 விண்டோஸ் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா 3 விண்டோஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேஜ் ஓபன் பண்றீங்க. இந்த பேஜ்ல நீங்க இங்க இருக்கீங்க. இங்க இருந்து நீங்க கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்றீங்க. உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓபன் ஆகுது. மறுபடியும் நீங்க இங்க போறீங்க. மறுபடியும் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்றீங்க. மறுபடியும் இன்னொரு பேஜ் ஓபன் ஆகுது. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டா இத்தனை பேஜ் ஓபன் பண்ணியாச்சு. இதுல நீங்க உங்க பர்டிகுலரா எந்த பேஜ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்க இங்கதான் நீங்க மென்ஷன் பண்ணணும். டிரைவர் டாட் 62 டாட் விண்டோ டாட் இந்த கெட்ல வந்து நம்பர் போடுறீங்களா, இதுலதான் உங்களுடைய முக்கியமான மேட்டரே இருக்குது. ஓகே ஸோ இப்ப இதை நானு ஒரு 2 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 2 டைம்ஸ் எழுதுறேன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ்ட்ரா ஒரு 2 விண்டோ ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? C1 C1 C2 C2. இப்ப இது வந்துட்டு எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய விண்டோஸ் ஓபன் பண்ணிடும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்விட்ச் டூ மூலியமா பர்டிகுலர் விண்டோ கூட நீங்க போயிடலாம். இந்த கெட் ஒன் என்ன பண்ணும்? கெட் ஒன் வந்துட்டு இப்ப டிஃபால்ட்டா வந்துட்டு இதுல 4 விண்டோ இருக்குன்னா இதுதான் கெட் ஒன்னு. எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து 0, நெக்ஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கிறது வந்து 1. ஏன் உள்ள போக மாட்டேது? கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு 0, லாஸ்ட்ல இருக்கிறது 1, நெக்ஸ்ட்ல 2, நெக்ஸ்ட் 3. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது ஜம்ப் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜம்ப் ஆகும். இப்போ நமக்கு வந்துட்டு இங்க 1 பதிலா இங்க 2 கொடுத்துருந்தோம்னா நமக்கு எந்த விண்டோ ஓபன் ஆகும் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் ஒன், ஐ மீன் தேர்ட் ஒன். ஏன்னா 0 1 2னா தேர்ட் ஒன் தானே. லாஸ்ட்ல இருந்து செகண்ட். ஓகேங்களா? நீங்க இங்க என்ன நம்பர் தரீங்களோ அது லாஸ்ட்ல இருந்து வரும். 0 கொடுத்தா மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் விண்டோ வந்துரும். ஓகே. சோ நீங்க இங்க எத்தனை நம்பர் தரீங்களோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 1 2 1 2 3 4 சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வரும். இதே நீங்க வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து நீங்க 0 கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் விண்டோ அந்த பேரண்ட் விண்டோ தான் வந்து ஆக்ட் ஆகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் இந்த விண்டோ தான் இருந்திருக்கும். இது 0 விண்டோ. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் விண்டோ இந்த விண்டோ தான் வந்து ஓபன் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த விண்டோ வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த விண்டோ வந்திருக்கும். சோ அப்ப இதுதான் வந்து உங்க ஃபர்ஸ்ட் விண்டோ. ஓகே. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சன் மாதிரி. செகண்ட் சன், இது தேர்ட் சன். சோ நீங்க தான் பேரண்ட். உங்க பேரண்ட்டுக்கு நீங்க 0 1 2 3 சன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்.
ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோடிங் பார்க்க போறோம். கோடிங்ல இப்போ நம்ம பண்ண கோடிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டா ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம கோடிங் எழுதிருக்கோம். இப்போ கரெக்டா ரன் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃப்ரேம்குள்ள வந்துட்டு உள்ள போய் ரன் ஆயிருக்குது. இது வந்து ஐ ஃப்ரேம் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ஓகே. நம்மளுடைய நோட்ஸ் இருக்குங்களா உங்ககிட்ட? கிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சு உங்ககிட்ட இருக்குங்களா? ரெண்டாவது நோட் பண்ணுவோம். இதுல நீங்க கண்ட்ரோல் F1 கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் F கொடுத்துட்டு இதுல இத வந்து ஃப்ரேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்னன்ட்டு. ஓகே. இதுதான் வந்து ஃப்ரேம் ஹேண்ட்லிங். இப்ப இந்த ஃப்ரேம் ஹேண்ட்லிங் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது? எப்பப்பெல்லாம் வந்து டேக் நேம் வந்து ஃப்ரேம்ஸ் வருதோ அப்ப மட்டும்தான் இது வந்துட்டு ரன் ஆகும். அப்ப மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். எல்லா டைம்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டேக் நேம் வந்து ஐ ஃப்ரேம்னு வரும், இல்லைன்னா ஃப்ரேம்னு வரும். அப்ப மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இந்த ஸ்விட்ச் டு ஃப்ரேம் பை இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த இண்டெக்ஸ் மூலியமா நீங்க ஜம்ப் பண்ணணும். இப்ப அதாவது ஒரு ஸ்கிரீன்ல எத்தனை ஃப்ரேம் இருக்குதோ அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜம்ப் பண்ணணும். இவ பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு ரைட் கிளிக் பண்றீங்க, இன்ஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இங்க நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணி இதை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃப்ரேம்ல தான் இருக்குதா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதை வந்து நீங்க ஏதோ ஒரு டிராப் டவுன் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க இந்த டிராப் டவுனை சூஸ் பண்ணிட்டீங்க. ஏதாவது 1 2 இப்ப இங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சிங்கப்பூர், மலேசியன், பாஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்துருவீங்க. இந்த ஆப்ஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு கேட்கும். இது வந்துட்டு ரியாக்ட் ஆக மாட்டுது. அதாவது நீங்க கொடுத்த ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இங்க சூஸ் ஆக மாட்டுது. அப்ப அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. நீங்க காட்டின எலிமெண்ட் வந்து ஒர்க் ஆகவே இல்லை, நோ சர்ச் எலிமெண்ட் எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க உள்ள வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் F கொடுத்து இதுல வந்து ஃப்ரேம்னு டைப் பண்ணணும். ஓகே. ஃப்ரேம் டைப் பண்ணணும். இங்க ஃப்ரேம் வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கறனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த எலமெண்ட்டும் வந்து கரெக்டா இல்ல. ஓகே. சோ இந்த வியூவை நீங்க இத நீங்க இங்க இங்க இருக்கிற இந்த நேமை வந்து காப்பி பண்ணிக்கணும். நேமோ இல்ல ஐடியோ ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அது தனியா காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா? switch to frame by ID or name. இந்த ஆப்ஷன் படி நம்ம நேம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபுல்லா சுவிட்ச் ஆயிட்டு அப்புறமா வந்துட்டு பர்டிகுலரா வந்துட்டு எந்த வெப் எலிமெண்ட் ஹேண்டில் பண்ணுமோ அந்த வெப் எலிமெண்ட் ஹேண்டில் பண்ணலாம். இப்ப இது எப்படி இருக்குது? இப்ப இதுல நம்ம பண்ண மாதிரியே switch to பண்ண மாதிரியே இங்க பாருங்க switch to frame கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நீங்க switch to frame ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்துட்டு அதோடைய வியூ பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மளுடைய எக்லிப்ஸ்ல ஃப்ரேம்னு கொடுத்து அந்த வியூவை இங்க இருந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டிரைவர் டாட் இப்ப எப்படி நம்ம ஒரு அலர்ட் இருந்தா அலர்ட்டுக்குள்ள சுவிட்ச் ஆகணும்.
விண்டோ ஹேண்டில்ஸ் அந்த இந்த விண்டோஸ்ல இருந்து அந்த விண்டோஸ் சுவிட்ச் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றோம், அதே மாதிரி டிரைவர் டாட் சுவிட்ச் கொடுத்து இங்க கெட் டூன்னு கொடுக்குறோமா, அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். டிரைவர் டாட் சுவிட்ச் கொடுத்து ஃப்ரேமுக்கு முதல்ல சுவிட்ச் ஆகி அதுக்கப்புறமா அந்த டிராப் டவுனை சூஸ் பண்றதுக்கு இந்த செலக்ட்ன்ற இந்த டிராப் டவுன் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகேங்களா? This is the way you want to do. Okay. So web element D கொடுத்து மறுபடியும் driver dot final element by dot id கொடுத்து இங்க ஐடென்டி ஜாப் கொடுக்கணும். இதுல தான் வந்து நம்ம சென்ட் கீஸ் மூலமா பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? இவ்வளவு தூரம் விஷயம் புரியுதா புரியலையா? ஓகே சார், நீங்க எனக்கு இன்னொரு நோட்ஸ் கொடுத்துருக்கீங்களா இந்த ஆல் கமாண்ட்ஸ், அதுலயும் இது ஒரு பார்ட், அது கொஞ்சம் அதுல எனக்கு கொஞ்சம் பெட்டரா இந்த நோட்ஸை விட. சோ அது கொஞ்சம் நீங்க இல்லைங்க சார், இப்ப பாருங்க இந்த ஆல் கமாண்ட்ஸ்ல நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இது இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஃபைண்ட் எலிமெண்ட் இந்த மாதிரி இது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கு இதை வச்சு படிக்கிறது. ஸோ இது வந்து நீங்க கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் டேல நம்ம பண்ணதோட நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இனி நம்ம போகல, லைக் ஆஃப்டர் இந்த இதுக்கப்புறம். ஸோ இது மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து இன்னி கூட பெட்டரா எனக்கு லைக் ஃப்ரேம் ஒர்க். நீங்க ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணீங்களா, அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, மேபி நம்ம கொஞ்சம் அப்ளிகேஷன் வந்துட்டு Facebook.com இந்த Amazon மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். இங்க எடுத்தோடனே பெரிய அப்ளிகேஷன் மாதிரி இந்த ஃப்ரேம் ஹேண்ட்லிங்ல அதுல உள்ள எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் இது வரைக்குமே எனக்கு புரிஞ்சது, லைக் நம்ம அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் பண்றது, வெப் எலிமெண்ட், அந்த அந்த ஸ்ட்ரிங் கொடுக்கறது, லைக் இந்த நோட்ஸ் படி பார்த்தோம்னா லைக் சோஃபார் லைக் இந்த 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஓகே. ஸோ அதனால we will go with அந்த ஃப்ளோலயே நம்ம போனோம்னா ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே. இன்னொன்னு சார், லைக் இதுல இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் இருக்கான்னு பாருங்களேன், என்னால ரன் பண்ண முடியல. என்ன எரர்ன்னு எனக்கு பண்ணிட்டு. ஓகே, ஃபிளிப்கார்ட் ஓகே, அது நீங்க கொடுத்தது. நான் பண்ண ஏதோ ஒன்று ரன் பண்ண முடியாம இருந்துச்சு. ஐ திங்க் இதுதான் ஃபிளிப்கார்ட் தான் பாருங்க, ஏதோ எரர் காட்டுது. இந்த மெயின் ஸ்ட்ரிங் இந்த எரர் வந்துட்டே இருக்கு. லைக் என்ன மிஸ்டேக் இங்க பண்ணிருக்கேன்னு நல்லா இது பண்ண முடியல. லைக் நீங்க கொடுத்த அந்த ஃபிளிப்கார்ட்டோட இதுதான் காப்பி பண்ணேன், பட் இது ரன் ஆக மாட்டேங்குது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லிருந்தல, எது சொல்றீங்க? அந்த ஸ்ட்ரிங். ஓகே, லிஸ்டுக்கும் அங்க வந்து நான் பண்ணிடல ஜாவா T.2 யூட்டில்ல போயிட்டு நம்ம ஸ்டார் கொடுத்தோம் பாத்தீங்களா? ஆமா, அதே தான் பண்ண முடியும், வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்க இந்த அரே லிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு இது மேவன் இல்ல, இது ஜாவால தான் பண்ணிருக்கீங்க. ஜாவால பண்ணுதா? இது ஃபர்ஸ்ட் மூணு தான் மேவன். செலினியம் ஏன் வந்தீங்க? அதுதான் கேக்குறேன். அப்போ அந்த மிஸ்டேக் வந்துச்சான்னு கேக்குறேன். நம்ம செலினியம் ஐ மீன் ஜாவால பண்ணிருக்க கூடாதுங்கிறீங்களா? இது இல்ல அப்படி சொல்லுவாங்க. நீங்க இங்க இம்போர்ட் பண்றீங்கல்ல, இது வந்துட்டு ஒண்ணு ஒரு நேம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, இது அப்படியே எடுத்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், இந்த இம்போர்ட் org ஓபன் செலினியம்னு என்ன அர்த்தம்? செலினியமோட கோடிங்ல இருந்து இது வெப் டிரைவர் நீங்க எடுக்கிறீங்க, செலினியமோட கோடிங்ல இருந்து பை கமாண்ட் எடுக்கிறீங்க, செலினியமோட கோடிங்ல இருந்து எட்ஜ் டிரைவர் நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி மீனிங் அது. ஓகே.
ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்க இது முன்னாடி பார்த்த இதே ப்ரோக்ராம்ல இங்க ஜாவா யூட்டிலுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இங்க பாருங்க ஜாவா யூட்டில் டாட் ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க அப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரே ஒரு இம்போர்ட்டே போதும். ஸோ இந்த ஒரு யூட்டில் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஓவராலா ஜாவால இருக்கிற எல்லா கமெண்ட்டும் யூஸ் ஆகி உங்களுக்கு ரன் பண்ண வைக்கும். இது வந்து ஜாவாவோட கமெண்ட், இது வந்துட்டு செலினியமோட கமெண்ட்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண செலினியமோட கமெண்ட்ஸ். அது மாதிரி செலினியமோட கமெண்ட் எழுதும் போது கரெக்டா நீங்க எழுதணும். இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் வந்தா இம்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வெப் டிரைவர் இருக்குது, வெப் டிரைவர் கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டும். நீங்க வந்து எதுவுமே சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்ப அந்த ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து மேட்ச் ஆகும், இந்த வெப் டிரைவரும் இந்த இதுவும் மேட்ச் ஆகும். நீங்களா ஏதாவது பண்ணீங்கன்னா அப்ப வந்துட்டு கரெக்டான வே கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அது தப்பான கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கமெண்ட்ஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வியூல இருந்து நீங்க நீங்க சூஸ் பண்ண அப்ளிகேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி காட்டணுன்ற பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு அப்படியே காட்டினேன். ஓகேங்களா? மற்றபடி நான் உங்களுக்கு அந்த வியூல போகணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. சரி நீங்க அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிட்டீங்களே, சரி அப்புறமா இது இது தெரியலன்ற டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு அந்த வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை வச்சு நான் மூவ் பண்ணேன். இல்லைன்னா எப்பவுமே இங்க வச்சுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியூஸ் மெயில் சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நான் மூவ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் பார்க்கணும்னா இங்க வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து யூஆர்எல் பேஸ்ட் பண்றதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. டைட்டில் டெஸ்ட் பண்றது ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. யூஆர்எல் டெஸ்ட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. கரண்ட் யூஆர்எல் டெஸ்டும் பண்ணியாச்சு. சிங்கிள் விண்டோ ஹேண்டில்ஸ் சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், மேக்ஸிமைஸ் மினிமைஸ் ஃபுல் ஸ்க்ரீன் ரெடி பண்றதுன்றது. பேக்வர்ட் ஃபார்வர்ட் ரீஃப்ரெஷ் இது உங்களுக்கு தெரியும். டிரைவர் டாட் க்ளோஸ், டிரைவர் டாட் கியூட், இது வரைக்கும் வந்து வர்றது எல்லாமே வந்துட்டு வெப் டிரைவர் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து டிரைவர் டாட் வச்ச உடனே வர கமெண்ட்ஸ் இது. ஓகே ஓகே. இதோ இந்த எக்லிப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா எக்லிப்ஸ்ல இங்க வந்துட்டு நீங்க டிரைவர் கொடுத்து டாட் கொடுக்குறீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் ஆகுது பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் தான் நான் அங்க கொடுத்துருக்கிறது உங்களுக்கு. நம்மளுக்கு எது எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதை பொறுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ல உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபைண்ட் எலமெண்ட்டுக்குள்ள போயிட்டு இதுல இந்த நல்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த நல்ல எடுத்துட்டு இதுல பை டாட் கொடுத்தோம்னா இதுல வந்து ஐடி, கிளாஸ், லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், அந்த மாதிரி டேக் நேம் அந்த மாதிரி வந்துட்டு வருது. ஆனா இதுல நம்ம மோஸ்ட்லி சூஸ் பண்ண வேண்டியது வந்து ஐடி இல்லைன்னா நேம் இல்லைன்னா எக்ஸ்பர்ட். இந்த வியூலயே நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வேற எதுவும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து லொகேட்டர். லொகேட்டர் வந்துட்டு நீங்க எங்க வேணாலும் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நீங்க கொடுக்குற லொகேட்டர் கரெக்டா வராம போயிடும், உங்க ஃபார்முலா தப்பாயிடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இதுல இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ண கூடாதுக்காக தான் ஒரு கரெக்டான ஆர்டர் படி நான் உங்களுக்கு கொடுத்து இதுல ஒர்க் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வர்றது வந்துட்டு இங்கதான் டாட் கொடுத்து இங்க யூஸ் பண்றதுதான் அந்த சென்ட் கீஸ், கிளியர், கிளிக், அப்புறமா சென்ட் கீஸ், கிளிக், கிளியர், கிளிக்,
இதுல தான் பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. இனிமே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது இதுல. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்க கொஞ்சம் அந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி என்கிட்ட காட்டாம ஃபர்ஸ்டே இருந்தீங்கன்னா நான் இதுக்குள்ள வந்திருக்கே மாட்டேன். உங்களுக்கு இவ்வளவு தூரம் கோடிங் காட்டிருக்கே மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற மாதிரி எடுத்து போயிருப்பேன். சரி, ஓகே, நவ் ஆல்சோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேற கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க எப்பவுமே வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து நியூல வந்துட்டு நீங்க ஜாவா ப்ராஜெக்ட்லயும் பண்ணலாம், மேவன் ப்ராஜெக்ட்லயும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம்ஸ். ஜாவா ப்ராஜெக்ட்ல பண்ணலாம், ஜாவா ப்ராஜெக்ட் பண்றோம். மேவன் ப்ராஜெக்ட் பண்ணா மேவன் ப்ராஜெக்ட் பண்றோம். அவ்வளவுதான், மற்றபடி அர்த்தம் இல்லை. நீங்க வந்து அமேசானோட வியூ எடுத்து பார்க்குறோம், ஃபினிஷ் கொடுக்குறோம். இப்ப இங்க வந்து நீங்க அந்த பப்ளிஷ் அரட்டிக் வாய்டு மெயின் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் வந்து இங்க எழுதலைன்னா நீங்க போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அந்த அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஜஸ்ட் வந்து இது ஒரு மெயின் மெத்தட் மாதிரி தான். இதுதான் மெயின் மெத்தட். மெயின் மெத்தட்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது. இங்க போய் நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க போய் இப்ப ரன்னஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வெறுமனே ரன் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் காட்டும். ஒன்ஸ் நீங்க அந்த மெத்தடை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு க்வெரி பேஸ்ல ஆட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்றதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க போய் ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னஸ்ல வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷனே காட்டும். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னது, இப்போ இந்த மெத்தட் இருந்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், மற்றது எல்லாம் ப்ரோக்ராம் ரீட் மட்டும் தான் பண்ணும். சின்டாக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் மாடிஃபையரு, கிளாஸ்ன்றது வந்து கீவேர்டு, அமேசான்ன்றது வந்து நேம். இதுதான் வந்து பாடி. இது வந்து கிளாஸோட சின்டாக்ஸ். பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இந்த ஸ்டாட்டிக் வாய்டுன்றது வந்து ரிட்டர்ன் டைப். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட்னாவே ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும் கம்பல்சரி. ஸோ பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர், ஒரு ரிட்டர்ன் டைப். இந்த மெயின் மெத்தட், மெயின் வந்து மெத்தடோட நேம். மெத்தடோட நேமுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு டேட்டா டைப். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த ஏஆர்ஜிஎஸ்னா வெயிட் பண்ணுங்க, வரும். யாரும் இல்லை, எனக்கு தெரியல. அதான் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. எனக்கு தெரியலங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த ஏஆர்ஜிஎஸ்னா ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம், நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸை செமிகோலன் 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 நம்ம எத்தனை லைன் தரோமோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணிப்போம். அப்ப அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டேட்டா டைப்பா மாத்தி இந்த மெயின் மெத்தடுக்குள்ள எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து இந்த 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 பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் நமக்கு பண்ணி தருது. இன்டர்வியூ கொஸ்டின்ல இதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் என்ன கேட்பாங்க, இதுக்கு பேர் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படி சொன்னோம். அப்ப இது என்னது, ஸ்டாட்டிக் வாய்ட்ன்றது வந்து ரிட்டர்ன் டைப். ஸ்டாட்டிக்னா உங்களுக்கு வந்து மாறாம அப்படியே இருக்கும், டைனமிக்கா தான் மாறிண்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மெயின்ன்றது மெத்தடோட நேமு, ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப்பு, ஏஆர்ஜிஎஸ்ன்றது வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ். எத்தோட ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி செமிகோலன் செமிகோலன் கூடுது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம எல்லா லைன்லயுமே வந்து ஆர்குமெண்ட்ஸா செமிகோலன் செமிகோலன் தான் கொடுக்குறோம். இப்போ ஒரு லைன் முடிஞ்சோடனே நம்ம ஏன் செமிகோலன் தரோம்? இப்ப இது இதுக்கு முன்னாடி இருக்க லைன் இங்கே கூட எழுதலாம், இங்கே கூட எழுதலாம், தப்பே இல்லை.
இது இங்க எழுதுனா கூட அது கரெக்ட் தான். ஆனா ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு லென்த்தா இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு யூனிஃபார்மிட்டியே இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த செமிகோலனை ஒரு லைன் முடிஞ்ச மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து வைக்கிறோம். So semicolon is a way of indicating that all the line was ends. Okay. ஓகேங்களா? So நீங்க each and every here you want to learn. This package is the package name that you know very well. The import, where is the import is coming? Importனா என்ன? Importனா வந்துட்டு உங்களுடைய இந்த செலினியமோட பேக்கேஜ்ல இருந்து நீங்க இந்த பர்டிகுலர் கோடை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. எதுல இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க? ஓஆர்ஜி ஓபிஎன்கியூ செலினியம் அப்படின்ற இந்த கமாண்ட் வந்து எங்க இருக்குது? இது வந்து இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள செலினியம்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இந்த செலினியம்குள்ள இந்த பேக்கேஜ்குள்ள இருக்குது. இதுல இருக்கிற இந்த பை மெத்தட் தான் நீங்க வந்து கால் பண்றீங்க. இங்க இருக்கிற பை கிளாஸ், இந்த பை கிளாஸ் தான் இங்க நீங்க கால் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க. சோ வேற பேக்கேஜ்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் இம்போர்ட். சேம் பேக்கேஜ்ல இருந்து யூஸ் பண்ணா இங்க எக்ஸ்டென்ஷன்ன்ற கீவேர்ட் படிப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க இன்டர்வியூ கொஸ்டின்ல கரெக்டா கேட்பாங்க. வேற எந்த கொஸ்டினும் மெயினா கேட்க மாட்டாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு எதனால வந்தது, எக்ஸ்டென்ஷன்ற கீவேர்டு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல படிப்பேன். எக்ஸ்டென்ஷன்ற கீவேர்டு வந்து எதனால வருதுன்றது. இது இந்த இம்போர்ட் வந்து ஜாவா ப்ராஜெக்ட்காக மட்டும் தான் நம்ம பண்றோமா? இப்ப மேவன்ல வந்து டிபெண்டன்சிஸ் நம்ம போட்டனால இந்த இம்போர்ட் அதுலயுமே வருங்களா? எல்லாத்துலயுமே இம்போர்ட் வரும். எல்லாத்துக்குமே மேவன் அண்ட் ஜாவா ப்ராஜெக்ட் ரெண்டுக்குமே இம்போர்ட் நம்ம பண்ணுவோம். அந்த இது கால் பண்ணி இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த பேக்கேஜுக்குள்ள இருக்க இந்த கிளாஸ நீங்க இங்க கால் பண்றதுக்காக தான் அந்த இம்போர்ட் எழுதுறீங்க. எல்லா கிளாஸும் இந்த மாதிரி எல்லா இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் நீங்க இப்படி கால் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நீங்க இம்போர்ட் யூஸ் பண்றீங்க. இம்போர்ட்னா வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து வருது அப்படின்ற அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவால இது வரைக்கும் படிச்சது போதும். நம்ம ஜாவா தான் நம்ம நிறைய படிக்கணும். ஏன்னா ஜாவா தான் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டா கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த வியூல இருந்து பாருங்க. உங்களுக்கு பப்ளிக்னா என்ன, இது ஆக்சஸ் மாடிஃபையர், கிளாஸ்ன்றது கீவேர்டு, இந்த ஃபிளிப்கார்ட்ன்றது கிளாஸோட நேம், இந்த கர்லி பிரவுசர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது இது வந்து பாடி ஆஃப் த கிளாஸ். ஓகேங்களா? சோ ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் மட்டுமா இருக்கணும் அப்படி கேட்டா ஒரு மெயின் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். நார்மலா வேற ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க எழுதணும்னா எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்டு ஏபிசி அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம், இன்னொரு மெத்தட் எழுதிக்கலாம். நான் எத்தனை மெத்தட் எழுதிக்கலாம், ஆனா மெயின் மெத்தட்ன்றது ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கணும். அங்கிருந்து நீங்க ரன் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏபிசியை நீங்க உள்ள கால் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மெத்தட் ரன் ஆகும். இந்த மெத்தட்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், அது இல்ல வேற ஏதாவது விஷயம் ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் கால் பண்றது எதுனா பண்ணிருக்கலாம். அந்த ஆபரேஷனை நீங்க உள்ள வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஜாவா ரன் ஆகும். அப்பதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மெயின் மெத்தடுக்குள்ள இந்த பாடி கண்டென்ட்குள்ள என்னென்னலாம் இருக்குதோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், மற்ற எல்லாம் ரீட் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்க மேல இருக்கிறத ரீட் பண்ண வச்சுட்டு அதுக்கு இங்க கீழே நீங்க எடுத்து வந்து வச்சாதான் அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தரும். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? ஓகே, அப்ப அந்த ரீட் பண்றது வந்து லைக் அதையுமே நம்ம கீழே பண்ணிக்கலாம்ல சார்? லைக் அந்த மெயின்குள்ளேயே அந்த ரீடுமே நம்ம கொண்டு வரலாமா? அத
இல்ல அது வந்து மெயின்க்கு மேல தான் இருக்கணுமா? லைக் இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு இப்ப கிளாஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிட்டே வரணும். எப்பவுமே வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு நீங்க அதை ரீயூஸ் பண்ற மாதிரி தான் வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதணும். அப்பதான் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மியாகும். இல்ல ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசா தெரியும், நிறைய பேர்டனா இருக்கும். அதனாலதான் ஓகே. நம்ம இங்க வந்து இப்ப வெப் எலமெண்ட் இங்க கொடுத்து இங்க ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? இங்க பாத்துருப்பீங்களா? நம்ம எல்லாமே வந்து ஒரு வெப் எலமெண்ட் கொடுத்து தான் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஏன் இங்க நம்ம ஓகே. வெப் எலமெண்ட் கொடுத்து யூஸ் பண்றோம்? பிகாஸ் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் இதையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அதனாலயா. லைக் ஆஹ் நேம் கால் பண்ணணும், அந்த வேல்யூ எடுக்கும், ஐ மீன் ஐடி இல்ல எடுக்கணும், இந்த இந்த பாஸ்வேர்ட் எடுக்கணும். செங்கீஸ நீங்க இங்கேயே கொடுத்துக்கலாம்ல, ஏன் நீங்க தனியா வந்து வெப் எலமெண்ட் கொடுக்குறீங்க? ம். தெரியல. இது வந்து ஜஸ்ட் வே ஆஃப் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் லைன்ஸ், தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் ஓகே. பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் சந்திரன் ஒருத்தர் பேர் வச்சிட்டீங்க. சந்துருன்றவரை நீங்க மறுபடியும் கூப்பிடணும்னா சந்துரு உங்க வாங்க, சந்துரு வாங்கன்னு சொல்லி போயிடலாம். இல்லைன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் ஈஸியா கொடுத்துடலாம். இதுல விட்டுட்டு நீங்க 10 பேர் லைன்ல நிக்க வச்சுட்டு மறுபடியும் அதுல நாலாவது வாங்க, நாலாவது ஒருத்தருவாங்க, திரும்ப மறுபடியும் நாலாவது ஒருத்தவங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்தோம்னா ஈஸியா ஒரு கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த வெப் எலமெண்ட். ஓகே. ஓகேவா? டவுட் இருக்கா? ஓகே சார். நான் வீடியோ பார்த்து மறுபடியும் நான் நோட்ஸ், அதான் பேசிக்கலி நோட்ஸ் நான் இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு பெட்டர். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பப்ளிக்னா என்ன, இம்போர்ட் எதுக்கு பண்றோங்கிறது. இஃப் யூ ஏபிள் டு ஜஸ்ட் பென்ச் இதுல இருக்கான்னு நான் பாக்குறேன் ஒரு தடவை. ஆல் இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல இருக்காது, அதுலதான் இருக்கும், கிரீன்ஸ்ல தான் இருக்கும். ஆமா, அதுல இருக்குதுன்னா தென் ஐல் கோ த்ரூ இட். ஓகே. நான் இன்னொரு நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதாவது மேனுவல் டெஸ்டிங் பிளஸ் யுரேனியம் டெஸ்டிங் சேர்த்து நம்ம நோட்ஸ் அது. அதை நீங்க வச்சுக்கோங்க, சும்மா ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு மேனுவலுக்கான பாயிண்ட்ஸும் வந்து இருக்கும், ஜாவாவோட பாயிண்ட்ஸும் இருக்கும், சிலினியோட பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது நல்லா ஃபெமிலியரா இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க நாளைக்கு வந்து கேளுங்க, நாளைக்கு மறுபடியும் கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபைன். ஓகே. நம்ம ஏன்னா சொன்ன அப்பதான் மாதிரி உங்களோட இதுலயே ஒரு போறது பெட்டர். எனக்கு நான் ஒரு சைட் எடுத்து லைக் அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிடுச்சு. நிறைய திடீர்னு சின்ன நிறைய சைட்டா படிச்ச எடுங்க, மாதிரி. ஒரு ஃபேஸ்புக் வெப்சைட் அந்த மாதிரி சின்ன சின்ன சைட்டா எடுங்க. நீங்க பேங்கிங் செக்டர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட், ரொம்ப செக்யூரேஷன் நம்ம அதிகமா இருக்கும், செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். அவங்க நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டடா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ ஃபேஸ்புக் டாட் கொஞ்சம் செக்யூர் அதிகமா இருக்கும். பட் ஆனா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், அதனால அவங்க ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே.